கையை என்ன செய்வோம்? தூக்குவோம். இந்த கை தூக்குறது சம்பந்தமா ஹதீஸ் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா எத்தனை ஹதீஸ் இருக்குங்க? எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சரியா? எத்தனை ஹதீஸ் இருக்குது? 2. 1 தோல் புஜம் வரலி, இன்னொரு சரிங்களா? கட்ட தெரிஞ்சுட்டீங்கன்னா வெரி குட், நல்ல இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன செய்யணும்? கையை உயர்த்தணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி தொழுகை எதை நோக்கி நிற்கணும், எப்படி நிற்கணும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி. ஹதீஸ் இருக்கா இல்லையா? என்ன சொன்னாங்க? கிப்லாவை நோக்கி இருக்கணும். சரிங்களா? ஹதீஸ் இருக்கு, அதையும் அமைச்சுக்கணும். கிப்லாவை நோக்கி என்ன செய்யணும்? நிற்கணும். நிற்கும் பொழுது என்ன மனசுல நிற்கணும்? இஹ்சான், அல்லாஹ் நம்மளை பார்க்கணும், நம்ம பண்ணுது அவன் நம்மளை பார்க்கணும். சரிங்களா? இப்ப 1 அல்லாஹ் அக்பர் என்ன செய்யணும்? இந்த இருக்குல்ல கண்ணு, இந்த பார்க்கணும் பார்வை, இந்த பார்வையை இப்படி பார்க்கறதா, இப்படி பார்க்கறதா, இப்படி பார்க்கறதா, நார்மலா ரசஸ் என்ன செஞ்சாங்க? தரையில் தலை இப்படியா? யதார்த்தமா என்னது? யதார்த்தமா அங்க பார்க்கணும். என்ன செய்யணும்? இப்ப பார்க்கணும், கிப்லா நோக்கி நிற்கணும். அல்லாஹ் அக்பர் செய்யணும். இந்த கை இப்படி இருக்கிறதா இல்ல இப்படி இருக்கிறதா? சாதாரணமா அந்த ஹதீஸ்ல இருந்தா இப்படிதான். என்னது? இந்த புஜம் 1 அல்லாஹ் அக்பர். சரிங்களா? அடுத்தது என்னது? அல்லாஹ் அக்பர். இதுதான் தொழுகையுடைய சரிங்களா? அல்லாஹ் அக்பர். ஓகே, முடிஞ்சா? அடுத்தது இப்ப இப்படி இருக்கிறோம், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு என்ன செய்யணும்? தக்பீர் கட்டுறோம். அப்படி கட்டும் பொழுது கட்ட மெத்தட் எத்தனை இருக்குது? ஹதீஸ் எத்தனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை இருக்குது? 3 4 நிறைய மாறி மாறி ஹதீஸ் வேற அறிவிக்கிறாங்க இருக்குது. ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன். 1 என்னது? இது இருக்குல்ல, இடது கையை என்ன செய்யணும்? நெஞ்சின் மேல். அடுத்து இந்த கை என்னது? இந்த கையை அப்படி மேலே கை மேல கை வைக்கிறது 1. 2வது என்ன செய்யுது? கோச்சி உள்ள தள்ளி இந்த கை என்ன இருக்கிறது? மணிக்கட்டுடன் சேர்ந்து பிடிக்கிறது. இன்னொரு என்னது? கூட அங்க சேர்த்து பிடிக்கிறது. ரொம்ப சிறப்பு பிடிச்சுவாங்க, அப்படி பிடிக்க கூடாது. என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? கட்டியாச்சு. 1 மேல, 2வது என்னது? இப்படி, 3வது என்னது? இப்படி. இதுதான் என்னது? ரசசம் காட்டி தந்த கட்ட முறை. சரிங்களா? கட்டியாச்சு. இப்ப கட்டியாச்சு. இது கட்டினது பிறகு என்ன செய்யணும்? சீக்கிரம் சொல்லுங்க. தனா தனா பிஸ்மி சொல்லிட்டு தனா ஓதணுமா? தனா ஓதிட்டு பிஸ்மி சொல்லணுமா? தனா ஓதிட்டு பிஸ்மி அவுது பில்லாஹ் ஷைத்தான சொல்லணுமா வேணாமா? சொல்லக்கூடாது. இப்பதான் இருக்கு. சரிங்க, நான் ஷார்ட்டா சொல்லிட்டு நோட் பண்ணீங்க, ஹதீஸை பார்த்துங்க. சொல்லக்கூடாது. தொழுகைக்குள்ள சட்டம் இருக்குது. என்னது? வெளியே இருக்கிறது. அதுக்கு சொல்லுவாங்க வியாக்கியானம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, என்ன குர்ஆனை ஓதினால் என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல அவுது ஷைத்தானது பாதுகாப்பு, அது வேற சட்டம். இந்த தொழுகைக்குள்ள சட்டம் வேற. சரிங்களா? தொழுகைக்குள்ள சட்டம் என்னன்னா ஓதக்கூடாது. இது அவுது பில்லாஹ் ஷைத்தான் சொல்லக்கூடாது. சரி, தனா அல்லாஹ் பைன் யாருக்கு தெரியும்? அல்லாஹும்ம பைனி வ பைனக தெரியுமா? தமிழ்ல தெரியுமா உங்களுக்கு? யார் தமிழ்ல சொல்ல? கரெக்டா சொல்ல, கைது கரெக்டா சொல்லணும். கரெக்டா தமிழை யார் சொல்லுவா? என்ற இறைவா, கிழக்குக்கு மேற்கும் எவ்வளவு தூரத்தை இடைவெளி தூரமாக்கி வச்சிருக்காரோ அதே போல எனக்கும் என்னை தவறுக்கும் இடையே, என்னை பாவம் இருக்குல்ல, இடையில தூரமாக்கு. வெண்மையில இருந்து அழுக்கு இருக்குல்ல, அதை நீக்குவது போல என்ன செய்ய? பாவங்களை நீக்கிடு. அப்புறம் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் நீராலும் என்ன செய்யணும்? இதை பாவத்தை கழுவி. அதான் ஒண்ணுல சிம்பிள். நம்ம ஒரு என்ன நினைச்சிரோம்னா, ஒரு விஷயத்தை இன்னும் பெருசா நம்ம என்ன பண்றோம்? இன்னமும் ஒரு மலை இல்ல, ஒண்ணு இல்ல, ஷைத்தானுடைய மலை மாதிரி என்ன செய்யறான்? மலை மாதிரி காட்டுறாங்க. ஈஸிங்க கிழக்கு மேற்கு என்னது? ஆலங்கட்டி பனிக்கட்டி நீர் ஈஸின் மலை 3 கண்டனுங்க. அழுக்கு துவைக்கிற மாதிரி வெள்ளையில இருந்து ஆலங்கட்டி பனிக்கட்டி நீராட்டு கழுவுறது கிழக்கு மேற்பட்டு தூரம். புரிஞ்சு போச்சா? இது ஈஸா என்ன செய்யலாம்? சில விஷயத்தை அப்படி நம்ம எடுத்து என்ன செயல்படுத்தும். ஓகேவா? ஓதியாச்சு, பிஸ்மி ஓதியாச்சு. அடுத்து என்னது? அல்ஹம்து சூரா. அல்ஹம்து சூரா ஓதும். அடுத்து என்ன வேணும்? துணை சூரா. சரிங்களா? இப்ப முடிச்சு. அடுத்தது ருக்கு. இப்ப ருக்கு பொறுத்தவரையும் ருக்குக்கு என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அளவுக்கு என்ன செய்வாங்க? கையை உயர்த்தி போன பிறகு கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் செய்வாங்க. எங்க போவாங்க? சுப்ஹான ரப்பி லாலீம், சுப்ஹான ரப்பி லாலீம், சுப்ஹான ரப்பி லாலீம். சரிங்களா? இப்ப இந்த கை இருக்குல்ல, இதை என்ன செய்யணும்? இப்படி நிக்கணும். எப்பவுமே ரசம் சொன்னாங்க, இந்த முது இருக்குல்ல, ருக்குவும் சஜிதாவும் எப்படி இருக்கணுமா? நேராக இருக்க வேண்டும். ஹதீஸ் ருக்கும் சஜிதா எப்படி இருக்கணும்? நேராக இருக்க வேண்டும். ஹதீஸ் நோட் பண்ணீங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டா பண்ணுவேன், நேரம் இல்லை. ருக்கும் சஜிதா எப்படி இருக்கணும்?
சமமாக இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? கொண்டு போய் சுப்ஹான ரப்பில். இப்ப ருக்குல எது மாதிரியான ரசரசம் சொல்லிருக்காங்க தெரியுமா? சொல்லுவோமா? அது சஜிதாவுக்கு ஏன் மாதிரி போல சத்தனால ருக்க பேசிட்டு இருக்கோம். ருக்க பேசிட்டு இருக்கோம்பா. ருக்க பேசிட்டு இருக்கோம். ஒட்டகம் மீது சஜிதா கீழே உட்கார போறது. அது எங்க போறீங்க? இதை கேளுங்க. ருக்குல இருக்கும் பொழுது சுப்ஹான ரப்பில் ஆலி. ஓகேவா? அடுத்தது என்ன ரசம் சொல்லிருக்காங்க? யார் தெரியும்? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. என்ன அர்த்தம் தெரியும்? சுப்ஹானக்கல்லாஹும்ம, என்ன இறைவா நீ தூயும். ஈஸிங்க. சுப்ஹுல் குத்தூஸ் வல் மலாயிகத்து ரூஹ். இந்த மூணு என்ன செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. இந்த சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி இருக்குல, இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குலியும் சஜிதாவிலும் பிரார்த்தனை செய்வார். எப்படி இருக்குது? எப்படி ஹதீஸ்? ஹதீஸ் எப்படி இருக்குது? ருக்குலியும் சஜிதாவிலும் என்ன செய்வாங்க? பிரார்த்தனை செய்வதா ஹதீஸ். 2 ஹதீஸ் இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இப்ப என்னது? இந்த 3 விஷயங்கள் சுப்ஹான ரப்பில் ஆலி இருக்குது, சுப்ஹுல் குத்தூஸ் ரப்பில் வல் மலாயிகத்து ரூஹ் இருக்குது, அடுத்தது சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி இருக்குது. இதை என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சுங்க. ஸ்பீடா போக கூடாது. இது வந்து தொழுகையெல்லாம் வந்து நான் ரொம்ப நிதானமா சொல்றேன். நேரம் இல்லாததுக்காக ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இல்ல அது இல்ல சொல்றாங்க. அது சொல்றேன். அது ஒரு பெருசு, அது ஒரு பெருசு சொல்றேன் உங்களுக்கு. அதை சொல்றேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பயிற்சி மட்டும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு எல்லாத்தையும் இந்த விதிக்கிறதுல ஒரு முக்கியமான நேரம் இல்லாதனால இப்ப இது இல்லாம இப்ப சொல்லி முடிச்சது பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லும்போது ரசம் என்ன செஞ்சாங்க? கையை என்ன செய்ய? சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு இமாம் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. நம்ம சமி அல்லாஹ் சொல்லணுமா? இமாம் என்ன சொல்லணும்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லுவாங்க. சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கீங்க. நம்ம என்ன சொல்லணும்? ரப்பனா, அடுத்து அல்லாஹும்ம. 2 வார்த்தை இருக்குது. ரப்பனா வலக்கல் ஹம்து இருக்குது, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து. 2 மாதிரியா இருக்குது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. 2 மெதுவாக என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்ப சமி அல்லாஹு லிமன் ரப்பனா வலக்கல் ஹம்து. அப்புறம் போற சஜிதாவுக்கு போகும்போது முதல்ல எதை வைக்கணும்? இப்படி இப்படி ஆக்கிறது எப்படி வைக்கணும்? அப்பதான் ரசூல் சொல்றாங்க, நீங்கள் ஒட்டகம் அமர்வது போல அமர்றாங்க. இப்ப சொல்றாங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் ஒட்டகம் எப்படி உட்காரணும்? 2 காலை போட்டு அப்படி போய் என்ன செய்யும்? அப்படி அமரும். ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, அப்படி நீங்க அமராதீர்கள் என்று சொன்னாங்க. சரிங்களா? அப்ப என்ன செய்யணும்? முதலாவதாக சஜிதா போகும்போது என்ன செய்யணும்? இப்ப பார்த்துட்டோம். அல்லாஹ் அக்பர் போகும்பொழுது என்ன செய்யணும்? கையை இப்படி வைக்கணும். போயிட்டு இப்பதான் கவனிங்க, தெரியல உங்களுக்கு. இந்த வைக்கணும்ல, கையை இப்படி விரிச்சு வச்சிடக்கூடாது. நாய் விரிப்பது போல ரசாங்க, நாய் விரிப்பது போல விரிச்சிடாதீங்க. இதுல என்ன சொல்லி கண்டன்ட்? நாய் விரிப்பது போல விரிக்காதீங்க, நடுநிலையாக வைங்க. இந்த கால் பூஜம் அல்லது என்னது தோல் பூஜம் எந்த வைக்கணும்? மேல ஒடிப்பி வச்சிடக்கூடாது. இது பண்ற மாதிரி காதுக்கு நேரா என்னது? இப்படி உதாரணத்திற்கு இப்படி காதுனா இந்த காதுக்கு நேரம் நெத்தி வச்சாச்சு. அல்லது என்னது இந்த காதுக்கு நேரம் இந்த வச்சாச்சு. சுப்ஹான ரப்பில் ஆலா என்னது? சுப்ஹான ரப்பில் ஆலா. அதே மாதிரி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி அல்லாஹும்ம ஃபிர்லி. அந்த துவா வேற எந்த துவா வேணா என்ன செய்யலாம் தமிழ்ல நீங்கள் கேட்கலாம். சரியா? அப்புறம் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு வரும் பொழுது ரப்பிக் ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி என்ன செய்யலாம்? பிரார்த்தனை. இதுல வேற பிரார்த்தனை இருக்கிறது. இப்ப இந்த ஊருக்குள்ள இப்ப இந்த காலை என்ன செய்யணும் தெரியுமா? எங்க திரும்பி காரணமா நேரம் இல்லை. இந்த கால் இருக்குல்ல, இந்த காலை குத்தை வச்சு இந்த விரல் எல்லாம் இந்த கிப்லாவை நோக்கி இருக்கணும். இந்த ப்ரொடெக்ஷன்ல இந்த லெஃப்ட் சைடு இந்த இதுல உட்காரணும். சரிங்களா? இப்படிதான். இப்படி திருப்பி என்ன செய்யணும்? போகும்போது இந்த 2 கால் இருக்குல்ல, இந்த கால் இப்படி இருக்க விடாது. இந்த கால் சாதாரணமா என்ன செய்யணும்? சேர்ந்து இருக்கணும். சரிங்களா? நல்லா கவனம் விடுங்க. இந்த கால் சேர்ந்துருக்கணும். அப்படி வந்து இங்க உட்காரும் பொழுது, அதாவது 4 ரக்காயத்து தொழுதீங்கன்னா 2வது ரக்காயத்துல இந்த இடது கால் இருக்குல்ல, இது மேல தொடை வச்சு உட்கார வச்சு இது நட்டு வச்சு என்ன செய்யணும்? தொழும். சரிங்களா? இது 2வது ரக்காயத்து. 4 ரக்காயத்து தொழும் பொழுது அப்ப 2வது ரக்காயத்துல உட்காந்துக்கணும். உட்காரும் பொழுது இது மாதிரி நட்டு வைக்கணும். இப்ப ஃபஜ்ருடைய 2 ரக்காயத்து முடிக்கிறோம். இந்த காலை என்ன செய்யணும்? கீழே உள்ள கொண்டு இந்த ப்ரொடெக்ட் எங்க வைக்கணும்? தரையில வைக்கணும். இந்த கால் நட்டு வச்சு என்ன செய்யணும்? இது உள்ள கொண்டு போய் கொஞ்சம் சிரமம் தான். என்ன செய்யணும்? வளர்க்குவோம்.
இப்போ என்ன செய்யணும் இட்டோம். இப்போ என்னன்னா விரல் காட்டுறது 2 ஹதீஸ் வருது. விரல் காட்டுறது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்காட்டி விரலையும் நடு விரலையும் கட்ட விரலையும் வளையம் போல வளைத்து கொண்டு என்னது வலதுகை வலது துளை மேல வைத்து இஷாரா யாரை அழைப்பது போல என்ன செஞ்சாங்க ரசலம் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்கள் என்ன செய்யுது, அதை விரலை பார்த்து கொண்டிருந்தது. கவனம் பண்ணுங்க, இப்படி ஒன்று இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சுத்தமாக பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சிட்டாங்க, எப்படி ஹதீஸ் இருக்கு, எப்படி இருக்குது, எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சிட்டாங்க. இப்படி என்ன ரசூலுல்லாஹ் வச்சு என்ன செஞ்சாங்க, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இது சஹீஹான ஹதீஸ், சரிங்களா? ஆனால் இதை யார் அறிவிக்கிறானா, வாயில் பின் ஹுஜர் இருக்காருல்ல, வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குது. இதுதான் மெத்தட். இது இருக்குன்னு வச்சுங்களேன், இதுல உட்கார்ந்து 2 ரக்காத் இப்படி தொழுகையில கடைசியில் இருப்பினது கீழே உட்காரணும். இது செய்தி, சரிங்களா? அடுத்த செய்தி சொல்லுவோம். தொழுகையுடைய முறை என்னது, இது 2 ரக்காத்து உள்ள முறை. இதுல தொழுகும் பொழுது மேல பார்க்கலாமா, மேல பார்த்தா என்ன நடக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாருக்கு பார்வை பறிக்கப்பட்டுரும், சரிங்களா? பார்வை என்ன செய்யணும், பறிக்கப்படணும், அல்லாஹ்வுடைய சொன்னாங்க இல்லையா? அப்புறம் இது இல்லாம இந்த அத்தியாயத்தில் உட்காந்துருக்கோம்ல, அத்தியாயத்தில் விளையாட்டுட்டு 2 ரக்காத்தை முடிக்கணும். அத்தியாயத்தில் இல்லாஹி ஸலவாத்து தய்யிபாத்தில் இல்லாஹி இருக்குல்ல, யாருக்கும் தெரியும் என்னங்க அது? சரி, இது ஓதுன பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வேற என்ன பிரார்த்தனை அதிகமாக ஓதுனாங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்மீன் அஊது பிக அதாபுல் கபர், அஊது பிக தஜ்ஜால், அஊது பிக மின் ஃபித்னதி தஜ்ஜால், அஊது பிக ஃபித்னதி மஹியா வ மமாதி. அப்புறம் இதுல ஸ்பெஷலா என்னன்னா, அத்தியாயத்துல தொழுகையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு பிரத்யேகமான துஆ கற்றுக் கொடுங்க கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் பிரத்யேகமாக துஆ, அது தொழுகையில. அப்ப இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய எல்லாரும் ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அல்லாஹ்மீன் லன்னத் நஃப்ஸி இப்னு கத்ரா வலா யக்ஃபுரு துனுப இல்லா அன்த கஃபிர்லி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்றாங்கல்ல, ஆனா மறந்து அது உட்கார்ந்து தான் வரும், அப்படிதானே? அத்தியாயத்துக்கு உட்கார்ந்து தான் என்னது இந்த துஆ எப்போ வரும் கேட்டீங்கன்னா தெரியாது, அங்க போய் உட்கார்ந்து தான் தெரியுது. இது யாருன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அபூபக்கர் சித்திக் எனக்கு பிரத்யேகமாக என்ன செஞ்சாங்க, இந்த துஆ என்ன செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தார்கள். அது இது மட்டுமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அத்தியாயத்தில் என்ன செய்யலாம், நிறைய துஆ இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குது. இதை நீங்க என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக எடுக்கணும், சரிங்களா? இது தொழுகை முறை. கடைசியில் என்னன்னா, தொழுகை என்ன செய்யும், சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும், இப்படி இருக்கிறோம், கீழே இருக்கிறோம். சலாம் கொடுக்கும்போது ஃபுல்லா இந்த கண்ணம் இருக்குல்ல, இந்த வெண்மை ரசராசம் ஃபுல்லா, அது மாதிரி இந்த ஃபுல்லா இந்த அகரம் இப்படிலாம் கிடையாது, என்னது இப்படிலாம் கிடையாது, நல்ல வளர்ச்சி ஃபுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுல்லா என்ன செய்யணும், கொடுக்கணும், சரியா? இதுதான் தொழுகையிலே இருக்குது. ஆனா தொழுகை முறைகள் இருக்குல்ல, அவ்வளோ தொழுகை முறைகள் இல்ல, சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, ஆனா நேரம் இல்லை. அதை சொல்லணும்ல, இவ்வாறு 1.5 மணி நேரம் எப்படி போச்சு 5 நிமிஷமா போயிடுச்சு. ஆனால் தொழுகை சட்டங்கள் மசாயில் இருக்குல்ல, அவ்வளோ விஷயம் என்னது தொழுகையில ஒன்னும். உதாரணத்துக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சஜிதா, சரிங்களா, ஒரு ருக்கு, 2 சஜிதாக்கு இடையில ஒரு நேரம் இருக்குல்ல, இது 3மே அல்லாஹ்வுடைய தூதர் நிதானமாக ஒரே டயத்தில் என்ன செய்வாங்க. இது நம்ம சில பேர் நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்கிறது, ஒவ்வொரு விஷயமும் என்னது தொழுகை சட்டம் நிறைவேற்ற. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டவுட்ல என்ன செய்யுங்க, நேரம் இல்லை, நேரம் முடியுது. அதாவது நிறைய சொல்லுங்க, அங்க பாருங்க, அவர் லேட்டாக சொல்றாரு, அங்க பாருங்க, அதான் சொன்னேன், அதான் இப்பதான் காமிச்சேன், இந்த மாடல் தான் காமிச்சேன், இப்படிங்கிறது இப்படிலாம் கிடையாது, இப்பதான் காமிச்சேன். அதாவது நடக்குங்க. இப்ப சாவு சொல்லுங்க, சலவாத்து சொல்லணும், அத்தியாயத்து ஓதலாம், துவா ஓதலாம், இல்ல குறைச்சி பாதுகாட ஓதலாம், பிரச்சனை கிடையாது, சரிங்களா? நான் 2 ரக்காத் சொல்லணும், அத்தியாயத்தை ஓதிட்டு சலவாத்து சொல்லணும், சரிங்களா? அதுக்கப்புறம் தேவைப்பட்ட துவா ஓதலாம், சரிங்களா? 4 ரக்காத்தை முடிச்சுட்டு என்ன செய்யலாம், எதுனாலும் ஓதிக்கலாம், நேரத்தை பொறுத்து இருக்குது. தொழுகை பொறுத்தவரையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் அஸ்ரை பொறுத்தவரையிலையும் 2 ரக்காத்துல ஃபுல்லா என்ன செஞ்சாங்க, அடுத்த 2 ரக்காத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைச்சு ஒதுக்குறாங்க, ஓதியும் இருக்கிறாங்க, ஓதாமலே என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, சரிங்களா? இப்ப என்னன்னா, உங்களிடத்துல முக்கியமான கேள்வி என்னன்னா, லாஸ்டா தொழுகை நேரம் சொன்னல, ஃபஜ்ருடைய நேரம், லுஹருடைய நேரம், அஸ்ருடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், இஷா நேரம், சரிங்களா?
இந்த 5 நேரமுடைய அந்த காலையினது வைகரை பொழுதிலிருந்து சூரியன் உதிக்கினாரு. சரிங்களா? சூரியன் என்னது உச்சி சாய்ந்ததிலிருந்து எது ஒரு பொருளுடைய அளவு இன்னொரு நிலவுக்கு சொன்னோமா? அதே மாதிரி ஒவ்வொரு சட்டம் நீங்க என்ன செய்யணும், தொழுகை முறைகளை ஃபுல்லா என்ன செய்யும், நேரம் இல்லை முடிச்சுக்கணும். அதுவா செய்யும் சார். சரிங்களா? டவுட் கேட்டு லேட்டாக அவங்க பேசுறோம். சுபஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.